டேரட் கார்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளன்சிங் பண்ணணும். 3 டைம் நம்ம டேப் பண்ணணும். அப்போ தான் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அது வந்து வெளியே போயிடும். அப்புறம் 3 வாட்டி ஊதணும். அப்புறம் ஷஃபிள் பண்ணணும். ராசி வந்து நெருப்பு தத்துவம், சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்த கார்டு வந்து மூன் வந்து சந்திரன். 2 மலையை சுற்றி ஒரு பாதை தெரியுது. அது என்னன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அது சரியான பாதை வந்து காட்டுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா அவங்க யாருங்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். நெருப்பு தத்துவம் அவங்களோட டாமினேஷனா இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கிறது அந்த நீர் தத்துவம் தான். ஸ்டடியா ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவை நீங்க எடுத்தாவே சக்சஸ் தான். அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த தொலைவுல பார்த்தீங்கன்னா ஒரு பாதை தெரியுது. ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து ஸ்ட்ராங்காக எடுங்க. அதுக்கான பாதை கண்டிப்பாக தெரியும். ஆன்மீக வேல்டு நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு டாக்டர் டேரட் கார்டு ரீடர் கலைவாணன் இருக்காரு. ஸோ இந்த ஜூன் மாசம் முடிஞ்சு ஜூலை மாசம் தொடங்க போகுது. ஸோ இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்கும், நம்ம ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஜூன் முடிஞ்சு ஜூலை மாசம் வந்து தொடங்க போகுது. நிறைய பேர் வந்து ஜூன் போனா ஜூன் காத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஜூலை மாசத்துக்கு வந்து நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போதுதான் நம்ம பேச போறோம். அது டேரட் கார்டை வச்சு சார். ஸோ ஃபர்ஸ்ட் ராசிக்கான வந்து பலன்களை தான் சொல்ல போறோம். மேஷ ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். கண்டிப்பாம்மா. டேரட் கார்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளன்சிங் பண்ணணும். 3 டைம் நம்ம டேப் பண்ணணும். அப்போதான் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அது வந்து வெளியே போயிடும். அப்புறம் 3 வாட்டி ஊதணும். அப்புறம் ஷஃபிள் பண்ணணும். ஷஃபிள் பண்ண பிறகு அதாவது கிரீன் வெல்வெட் இதில் தான் நம்ம வந்து டேரட் கார்டு வந்து மோஸ்ட்லி பார்க்கணும். ஷஃபிள் பண்ண பிறகு சி ஷேப்பில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மொத்தம் 78 கார்ட்ஸ் இருக்கு டேரட்ல. ஓகே. அது என்னன்னா பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இந்த டேரட் மூலமா நம்ம மக்களுக்கு நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா. அந்த டேரட் கார்டு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க, குருவே துணை. ஸோ பிரபஞ்ச பேராற்றலோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு டேரட் கார்டு என்ன சொல்லுதுங்கிறத இப்போ வந்து செலக்ட் பண்ணலாம். கார்டு செலக்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த கார்டுக்கும் நம்மளோட கை ஃபிங்கருக்கும் ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் தான் இந்த மாசத்துக்கு என்ன பலன்கிறது நமக்கு காட்டும். இது வந்து அந்த பலன்கள் இருக்கிற கார்டுக்கு மட்டும் காட்டுமா சார்? ஆமா, பலனுக்கு இருக்கிற கார்டு மட்டும் அந்த ஒரு ஃபீல் வரும், ஒரு வைப்ரேஷன் வரும். கைகளை வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணணும். அப்போ ஒரு இடத்துல நல்ல ஒரு எனர்ஜி ஃபீல் வரும் உங்களுக்கு. அது எங்க வருதுங்கிறது பொறுமையா கைகளை வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த இடத்துல அந்த ஒரு ஃபீல், அந்த கார்ல ஒரு ஃபீல் வருது. ஓகே. ஸோ டேரட் கார்டு பார்க்குறவங்க வந்து மெடிடேஷன் பண்றது, வெஜிடேரியன் டயட்டு நம்ம வந்து ப்ரிப்பேரா இருக்கணும். அப்படி இருக்கும்போது சென்சிட்டிவா இருக்கும்போது எந்த கார்டுங்கிறது நமக்கே வந்து அந்த ஃபீலே சொல்லி கொடுக்கும். ஓகே. அதுல இருந்து நம்ம இப்ப செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப பொதுவா டேரட் கார்டு பாக்குறவங்களும் சரி, இல்ல டேரட் கார்டு ரீடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸா, இல்ல டேரட் கார்டு நான் பார்க்க போறேன், அந்த பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நானுமே இந்த மாதிரி ஒரு விதிமுறைகளை வந்து இது பண்ணணும்? என்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்? ஓப்பன் மைண்டோட வரணும். எனக்கு இந்த மாதிரி நடக்கணும், எந்த ஒரு முன்முடிவுகளும் இல்லாம வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேரட் கார்டு ரீடரா இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும். சூப்பர் சார். இப்போ நம்ம வந்து கார்டை எடுத்துட்டோம், பார்க்கலாம். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு த மூன் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ மேஷத்துக்கு ஒரு நல்ல கார்டு சொல்லியிருந்தீங்க, மூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஒரு பொது பலன்கள் சொல்லுங்க. பொதுவாக மேஷ ராசி வந்து நெருப்பு தத்துவம், சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்த கார்டு வந்து மூன் வந்து சந்திரன், நீர் தத்துவம். ஸோ கலவையான ஒரு ரிசல்ட் தான் இங்க வந்திருக்கு. ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஓனாயும் சென்னாயும் வந்து ஒரு நிலவை பார்த்து குலைக்குது. அப்போனா அவங்க ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாவாங்க. அவங்கள வந்து தேவையில்லாத ஆட்கள் வந்து திட்டுவாங்க. அவங்களுக்கு நிறைய மறைமுக எதிரிகள் இருக்கு. ஏன்னா நண்டு வந்து அந்த தண்ணியில இருந்து மேலே வருது. அப்படின்னா அவங்கள மறைமுக எதிரிகள் உண்டு. சந்திரன் வந்து மனதை வந்து குறிப்பிடுறது. இப்ப மேஷ ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருந்தாலும் கூட அவங்களுக்கு மனம் வந்து தெளிவில்லாம இருக்கு.
ஸோ மனம் தெளிவடைய வந்து அவங்க கவுன்சிலிங் போகணும், மனசு விட்டு பேசணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட சொல்லணும். அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா 2 மலையை சுத்தி ஒரு பாதை தெரியுது. அது என்னன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அது சரியான பாதை வந்து காட்டுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா அவங்க யாருங்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மேஷ ராசிக்காரங்க நெருப்பு தத்துவங்கிறதால அவங்க தலைமை பண்பு அதிகமா இருக்கும். தலைமை பண்பு அதிகமா இருக்கும்போது முடிவு எடுக்கிறது தெரியல. அப்போ லீடரே வந்து முடிவு எடுக்க தெரியலன்னா அப்புறம் அவங்களோட இது என்ன ஆகும், அவங்களோட டீம் என்ன ஆகும்? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டவுட் எதுவா இருந்தாலும் கேட்கணும். அதாவது இங்க என்ன பிரச்சனைனா மனசு விட்டு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு திமிரு, ஒரு ஆணவம், அது வந்து சரியான ரிசல்ட் கொடுக்காது. உங்களுக்கு யார் நம்பிக்கையான ஆட்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட உங்களோட மனசை விட்டு நீங்க பேசணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய எதிரிகளும் இருக்காங்க, தேவையில்லாத விமர்சனங்களும் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க லீடர், ஓகே, லீடருக்கு தான் அதிகப்படியான விமர்சனங்கள் ஏற்படும். அவங்களோட மனசு எப்படி இருக்கணும், தெளிவா இருக்கணும். மூன் கார்டு வந்ததால மனம் சார்ந்த விஷயங்கள் அவங்க ரொம்ப கவனமா இருக்கும். அவங்களுக்கு மனக்குழப்பம், மனக்கவலை, மன சஞ்சலம், மனம் சார்ந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். ஸோ இப்போ பொதுவா நம்ம நிறைய விஷயங்கள் இதுல பேசிட்டோம். ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கறது இந்த ஜூலை மாசத்துல நான் என்ன தொழில் பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் போகும்ல. ஸோ அவங்களோட பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கும் சார்? அப்ப நீர் தத்துவத்தை காமிக்கிறதால அவங்க வந்து இந்த வாட்டர் பிஸ்னஸ், அது மாதிரி நீர் தத்துவம் இருக்கிற அந்த பிஸ்னஸ், பெட்ரோலு, அது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க எடுத்து ஹேண்டில் பண்ணலாம். நெருப்பு தத்துவம் அவங்களோட டாமினேஷனா இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கறது அந்த நீர் தத்துவம் தான். அதுல அவங்க வந்து கவனமா இருந்தா சரி. இப்ப இந்த நீர் தத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களே, சில பேர் இந்த பிசினஸ் கூட வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி வேற ஒரு பிசினஸ்ல இருக்கேன். ஸோ அதுலயே நான் ஏதாச்சும் விஷயங்கள் வந்து மாத்திக்கணுமா, இல்ல ஏதாச்சும் விஷயங்கள் வந்து வேற தொழில் ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த கார்டு என்ன சார் சொல்லுது? அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாட்டர் பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா அதை பத்தி ஹோம் ஒர்க் பண்ணணும். ஹோம் ஒர்க் பண்ணிட்டு நீங்க வந்து டெசிஷன் எடுக்கணும். சரி, நமக்கு தெரியுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து அவங்க குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கவுன்சிலிங், ஒரு ஆலோசனை கேட்டு செஞ்சா கண்டிப்பா அவங்க எடுக்கிற டெசிஷன் நல்லதா இருக்கும். நீர் தொழில் தாண்டி வேற ஏதாவது தொழில்கள் பண்றதுக்கு முடியுமா? ஏன்னா எல்லாருமே நீர் தொழில் பண்ணிட மாட்டாங்கல்ல. ஸோ ஆல்டர்னேட்டா ஏதாச்சும் வேற தொழில்கள் ஏதா இருக்கா? அது அவங்க வந்து நெருப்பு தத்துவத்தை உடைவ இருக்கிறதால இந்த காலகட்டத்துக்கு, இந்த ஜூலை மாசத்துக்கு அவங்க எந்த தொழில் சூஸ் பண்ணலாம்னா நம்ம சொல்ற மாதிரி அந்த வாட்டர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் வந்து எடுத்துக்கலாம். வேற எதுவும் ஆயில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, எதெல்லாம் நீர் தத்துவத்துக்கு உடையதோ அதெல்லாம் எடுக்கிறது அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். புதுசா அவங்க மாத்தணும்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு மத்தவங்க கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு செஞ்சா நல்லது. ஸோ பொருளாதாரம் வந்து விஷயம் வந்து நீர் சார்ந்த தொழில்கள் பண்றது நல்லது. இல்ல நீர் சார்ந்த தொழில்கள்னாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டா நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பொருளாதாரம் பேசிட்டோம், பிசினஸ் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் பேசிட்டோம். முக்கியமா இந்த டைம்ல எல்லாரும் காலேஜுக்கு இல்ல எஜுகேஷனுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, காலேஜ் சேரணும். ஸோ கல்வி எப்படி இருக்கு இந்த மாதம் அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதே மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அது ரிலேட்டடான பயோ கெமிஸ்ட்ரி, அதை மாதிரி அவங்க சூஸ் பண்ணி எடுத்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதே போல இந்த கடல் சார்ந்த தொழில்கள், கடல் சார்ந்த படிப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க படிக்கலாம். அதெல்லாம் படிச்சா அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பா அமையும் அவங்களுக்கு. பொதுவா மேசம் ராசிக்கு காமனா சொல்ற விஷயம் வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ வெளிநாடு போய் படிக்கலாமா, இல்ல இந்த மாதம் வந்து வெளிநாடு போறதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? கடல் சார்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த ட்ரை பண்றதுல மனக்குழப்பம் இருக்கும், போலாமா வேண்டாமான்ட்டு. ஸ்டடியா ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு நீங்க எடுத்தாவே சக்சஸ் தான். அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த தொலைவுல பாத்தீங்கன்னா ஒரு பாதை தெரியுது. ஸோ நீங்க எடுக்கிற முடிவு வந்து ஸ்ட்ராங்கா எடுங்க, அதுக்கான பாதை கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா சார். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயங்களா, ரொம்ப முக்கியமான விஷயங்களா நம்ம பேசிட்டோம். ஹெல்த் சார், எல்லாருமே யோசிக்கிறது அடுத்தடுத்து ஹெல்த் இஷ்யூ ஆயிட்டே இருக்கு. ஏதாவது தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதம் எங்க ராசிக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வருமா, அது முன்னாடி தெரிஞ்சா அதை நாங்க சரி பண்ணியிருப்போம் அப்படின்னு மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்கல்ல. ஹெல்த் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்? அவங்களுக்கு மன அழுத்தம் வரும்,
ஏன்னா மனப்பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதால மனக்குழப்பம், மன சஞ்சலம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நல்லா சைக்காலஜி கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா அவங்க போகணும். நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் வர மாட்டாங்க. ஏன்னா தன்னை வந்து ஒரு பேஷண்ட்டா அவங்க நினைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஆனா பேஷண்டா தான் இருக்காங்க. அதை வந்து அங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தெளிவு கிடைக்கிறதுக்காக அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து நல்ல பிலாசபரோ நல்ல கைடன்ஸோ கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனாலதான் அவங்க வந்து தடமாறுறாங்க. அப்போ சரியான கைடன்ஸ் யாருக்கு கிட்ட கிடைக்குமோ அவங்க கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும். உடல் ரீதியா வந்து தூக்க பிரச்சனை வரும். ஏன்னா மனம் பாதிக்கப்பட்டாலே என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, தூக்கம் சரியா வராது, டீப் ஸ்லீப் போக முடியாது. அப்போ தூக்கம் சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும். நைட்டு சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போகக்கூடாது. அது மாதிரி லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கணும். ஓகே. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல. இந்த தூக்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள்னால வேற ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் அவங்களுக்கு வருமா? குடும்பம் சார்ந்தோ இல்ல வேற மூலியமா யாருக்காவது அவங்களுக்கு பர்சனலா வந்து சார்ந்தவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா ஹெல்த்துக்கு? தூக்கம் வந்து சரியா இல்லைன்னாவே லிவர் பாதிக்கப்படும். லிவர் பாதிச்சா உடம்பு வந்து உஷ்ணமாகும். உடம்பு உஷ்ணமாச்சுன்னா மோஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒன்று எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். அப்போ தூக்கம் வந்து சரியா வரதுக்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க மாத்திக்கிட்டா இந்த மாதம் வந்து அவங்களுக்கு சூப்பரா போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு அவங்க பண்ணலாம் சார்? ஹெல்த் இஷ்யூனாவே அடுத்து யோசிக்கிறது வந்து பரிகாரமும் தெய்வங்களை தான். ஸோ எந்த மாதிரி தெய்வ வழிபாடு வந்து இந்த மாதம் அவங்களுக்கு நல்லா இருக்கும்? சந்திரன் வந்ததால நம்ம வந்து மகாவிஷ்ணுவை வந்து வழிபடலாம். பெருமாள் கோயிலுக்கு போகலாம், கிருஷ்ணரை வழிபடலாம். அது உங்களுக்கு என்ன எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் எடுக்கலாம். ஆனா என்ன, கோயில் போகும்போது கொஞ்ச நேரமாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 hours 3 hours ஆவது இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது வந்து அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்குள்ள போகும். அது மாதிரி பண்ணலாம், ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த சில பேர் சொல்லுவாங்க நியர்பைல வந்துட்டு எங்களுக்கு பெருமாள் கோயில் இல்லை, இல்லை எனக்கு வந்து வீட்லயே வந்து சாமி கும்பிடணும். ஸோ அந்த டைம்ல நாங்க என்ன பண்றது, வீட்டு வழிபாடுகளுக்கு என்ன பண்றது, தீபம் ஏத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி நிறைய குழப்பத்தோட இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன சார் இருக்கு? இது சிம்பிள் தான். நம்ம பெருமாள் படத்தை வாங்கி விளக்கேத்தி ஒரு 5 minutes அவரை நினைச்சு வந்து மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்றதன் மூலமா அவரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவரோட எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும், பிளஸிங்ஸ் கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ பெருமாள் வழிபாடு வந்து இந்த மாதம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ இந்த மாதம் வந்து மேச ராசிக்கு வந்து கொஞ்சம் வந்து மன சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.